அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 2 வந்து இன்று முதல் வெளியிட போவதாகவும் சற்று முன்பு நமக்கு தகவல் கிடைச்சிருக்குது இந்த அஃபிஷியல் சைட்ல இருந்து. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை டோட்டலா லிஸ்ட் வரப்போகுது, மெரிட் லிஸ்ட் 1ல செலக்ட் ஆகாதவங்களுக்கு மெரிட் லிஸ்ட் 2ல வாய்ப்பு இருக்குமா, அதற்கான அப்டேட் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த மெரிட் லிஸ்ட் 2 ஓகேங்களா, போஸ்ட் ஆஃபீஸ்க்கான மெரிட் லிஸ்ட் 2ல வந்து என்ன கட் ஆஃப் மார்க் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம கொடுக்க போறோம். ஸோ இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெரிட் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி செக் பண்றது ஓகேங்களா, நிறைய பேருக்கு வந்து ரோல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ் கொடுத்துட்றாங்க பிடிஎஃப். அதில் வந்து அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா வந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ அதை வந்து நீங்க எப்படி செக் பண்றது, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை மட்டும் காப்பி பண்ணி மேலே டைட்டிலில் போட்ட உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது எப்படி நம்ம செக் பண்றது, அது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கிறது, அதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வெரிஃபிகேஷனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம வீட்டுக்கே வருமா, இல்லை இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல ஓகேங்களா, இந்த ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியுமான்றதுக்கான அப்டேட்டுமே தெளிவாகவும் துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மெரிட் லிஸ்ட் 1ல ஓகேங்களா, ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் இதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு வந்து மெரிட் லிஸ்ட் 2 வெளியிட போறாங்க. மெரிட் லிஸ்ட் 1 வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு தெரியும், ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ள அனைவருமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்க கண்டிப்பா முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க யார் யாருக்கு அஹ் அஹ் இந்த என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க கொண்டு போகணும் எல்லா அப்டேட்டுமே நம்ம தொடர்ச்சியா கொடுக்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மெரிட் லிஸ்ட் 1ல என்ன கட் ஆஃப் இருந்தது, இந்த மெரிட் லிஸ்ட் 2ல என்ன கட் ஆஃப் இருக்க போகுது, மெரிட் லிஸ்ட் 3, மெரிட் லிஸ்ட் 4, 5, 6ன்னு சொல்லிட்டு டோட்டலா எத்தனை மெரிட் லிஸ்ட் வருதோ அந்தந்த மெரிட் லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான அப்டேட்டுமே தெளிவாக கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ரெகுலரா எந்த சேனல்ஸுமே கொடுக்கறது இல்ல, நிறைய பேர் அப்டேட்டுமே கொடுக்கறது இல்ல. ஸோ மெரிட் லிஸ்ட் 1 வந்துருச்சா, மெரிட் லிஸ்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெப்சைட்லேயே டவுன்லோட் ஆயிடும், வெப்சைட்லேயே வந்து அப்டேட் ஆயிடும், அதுல போய் நீங்க செக் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்கறது மூலியமா தான் நிறைய பேர் ஓ வந்துருச்சு போல நம்ம போய் செக் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரியும் ஒரு சில பேருக்கு வந்து அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ அந்த அவேர்னஸ்க்காக தான் நம்ம வந்து எல்லாருக்குமே அப்டேட் கொடுத்துக்கிறது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் நிறையவே இருக்கு. நான் செலக்ட் ஆகுவேனா ஆக மாட்டேனா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே தெளிவா நம்ம துல்லியமா வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்னு பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் செலக்ட் ஆகலைன்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்க. ஸோ அதுக்கான பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த மெரிட் லிஸ்ட் 1 ஓகேங்களா, இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கான மெரிட் லிஸ்ட் 1 வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வெளியிட்டிருக்காங்க. அந்த மெரிட் லிஸ்ட் 1 லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க யாரெல்லாம் செலக்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கே வந்து வர மாதிரி இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு சில தினங்கள்ல மெரிட் லிஸ்ட் 1ல செலக்ட் ஆன நபர்களுக்கு அனைவருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிடைச்சிடும். ஸோ லெட்டர் வடிவில் வந்து கிடைச்சிடும். அதை நீங்க கொண்டு போயிட்டு தான் நீங்க வந்து வெரிஃபிகேஷன் முடிக்கணும். சரிங்களா? அந்த டாக்குமெண்ட்லேயே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே இருக்கும் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க கொண்டு வரணும், எந்த இடத்துக்கு கொண்டு வரணும், எந்த டேட்ல கொண்டு வரணும்,
என்ன டைமிங்ல நீங்க இன்டர்வியூ அதாவது வெரிஃபிகேஷன் நீங்க முடிக்கணும் அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட்டுமே அதிலேயே அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க கொண்டு போற மாரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல உங்ககிட்ட இருக்கிற அனைத்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கிற 10வது மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது ரொம்ப 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 மஸ்ட். இந்த 3 சர்டிஃபிகேட் இல்லாம நீங்க போகாதீங்க. கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா உங்ககிட்ட இருக்கிற வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்ககிட்ட இருக்கிற பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஹெல்த் சர்டிஃபிகேட் ஓகேங்களா? டாக்டர் சர்டிஃபிகேட் கண்டிப்பா மஸ்ட்டா தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் ஓகேங்களா? உங்களுடைய ரீசென்ட்டா எடுத்த பிக்சர் இது எல்லாமே கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், என்எஸ்எஸ், என்சிசி ஸோ இந்த மாரி சர்டிஃபிகேட்லாம் இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களுக்குமே இதில வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம, அ முன்னாள் ராணுவத்தினர், எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாரி இருக்கிறவங்க, ஸோ அதுக்கப்புறம் ஹேண்டிகேப்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நெறைய முன்னுரிமையும் வழங்கியிருக்காங்க. இந்த மாரி சர்டிஃபிகேட்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லா சர்டிஃபிகேட்டுமே கொண்டு போங்க. எல்லாத்துக்குமே ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து இந்த மெரிட் லிஸ்ட் 1ல பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 97% இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மார்க்கே கிடைச்சிருக்குது. மெரிட் லிஸ்ட் 1ல போஸ்ட் ஆஃபீஸ் வேலைய பொறுத்தவரைக்கும். ஆனா, இந்த மெரிட் லிஸ்ட் 2வ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அட்லீஸ்ட் நமக்கு வந்து மினிமம் ஒரு 70, 80% இருந்தா கூட நமக்கு இந்த மெரிட் லிஸ்ட் 2ல வந்து நம்மளுடைய நேம் வருவதற்கு நம்ப மெரிட் லிஸ்ட் வந்து மெரிட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது அதிகமாவே இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். ஏன்னா வந்து அதிகப்படியான மார்க் எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இது வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்டேட்ட பொறுத்தவரைக்கும், ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு லக்க பேஸ் பண்ணி தான் இந்த அரசு வேலைய பொறுத்தவரைக்கும் வழங்குவாங்க. ஸோ ஏன்னா அப்படிதான் எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா இந்த வேலைய பொறுத்தவரைக்கும் 480, 490 எடுத்தவங்களுக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க 350, 370 இந்த பெர்சன்டேஜ்ல மார்க் எடுத்தவங்களுக்குமே இந்த வேலைன்றது கிடைச்சிருக்குது. அது எல்லாமே எப்படி கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சூஸ் பண்ண இடத்த பொறுத்து, அவங்க எந்தெந்த மாவட்டத்த சூஸ் பண்ணி அப்ளை பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நெறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே வந்து, இந்த வேலை நான் கிடைக்கல அப்படின்னா, நான் என்ன பண்றது? நான் மெரிட் லிஸ்ட் 2லயும் என்னோட நேம் லிஸ்ட் வரல. மெரிட் லிஸ்ட் 1லயும் என்னோட நேம் இல்ல. ஸோ அப்போ வந்து மெரிட் லிஸ்ட் 3ல வருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. 99% வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் 7 வரைக்கும் வரும். ஒரு சில டைம்ல 6 வரும். ஸோ அந்த 6 லிஸ்ட் 7 மெரிட் லிஸ்ட் வர வரைக்கும் நீங்க அனைவருமே வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் 2 வந்து இன்று முதல் விநியோகம் செய்யப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரிசல்ட் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11, 12 மணி வாக்குல வெளியிடலாம். ஸோ அதற்கு முன்பாகவே செலக்ட் ஆன நபர்களுக்கு வந்து காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க எஸ்எம்எஸ் வழியாகவும், மெயில் வழியாகவும் செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டும் இன்டிமேஷன் மெசேஜ் அதாவது குறுஞ்செய்தி அனுப்ப போவதாகவும் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இது இன்னும் மகிழ்ச்சி தகவல். சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மெரிட் லிஸ்ட் 2க்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டருமே எ இன்று இல்லன்னா நாளைக்கு வந்து இஷ்யூ பண்ணிருவாங்க. அவங்களுக்குமே ஒரு 1 வீக்குள்ள கிடைச்சிரும். அத எடுத்துட்டு நீங்க போயிட்டு வெரிஃபிகேஷன் முடிக்கலாம். சரிங்களா? ஸோ முடிச்சுட்டு ஜாப்ல ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான ரிசல்ட்டோட அப்டேட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.